வணக்கம். ஒவ்வொரு மலைக்கும் தமிழ்நாடே இரையாகிறது அப்படின்னு வேதனையோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்னடா, அவர் தானே துணை முதலமைச்சர், அவர் தானே இதை சரி பண்ணணும், அவரே ஏன் சொன்னாருன்னு முழிக்கிறீங்களா? இல்லை, 2020 அவங்க அப்பா எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இல்லையா, அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னது தான் இந்த இது. அதாவது தமிழ்நாடே இரையாகிறதான் ஒவ்வொரு மலைக்கும். அப்பாவது மலைக்கு இரையாச்சு, இன்னும் பல விஷயங்களுக்கு இரையாச்சுன்னு வைங்க. சரி, அந்த புலி அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி இவங்களாவது நம்மளை நல்லா வாழ வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வாயிலே நாம இப்போ இரையாகிறது மட்டும் இல்லாம துண்டு துண்டா பீஸ் பீஸா ஆக்கப்பட்டு விழுங்கப்பட்டு சமாதி ஆயிட்டோம்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அகோரமா இருக்கு. இந்த மழை சீசன் வந்துட்டா இல்ல மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டாலே இந்த எதிர்கட்சி சின்ராசுகளை கையிலே பிடிக்க முடியாது. அப்பதான் அவங்க பெரிய ஹீரோக்களா மாறிடுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க பண்ற ஹீரோயிசத்துக்கு ஒரு அளவே இருக்காது. ஆளுங்கட்சி ஆயிட்டா செவ்வாய் கிரக அதிபரா மாறிடுவாங்க. செவ்வாய் கிரக ஏலியன்ஸுக்கு சேவை பண்ண போயிருவாங்க. இங்க தமிழ்நாட்டுலதான் நாம முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதே மறந்து நாம வேற்று கிரக வாசிகளின் முதல்வருங்கிற நிரப்புல அந்த கிரகங்கள்ல தண்ணி இருக்கா, அங்க மக்கள் செவ்வனே இருக்காங்களா, ஏலியன்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்குதான்னு அந்த ஆய்வுக்கு போயிருவாங்களா, தமிழ்நாட்டை அதோகதின்னு விட்டுருவாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வேதனை. நாம அப்ப எடப்பாடியார் கையில சிக்கி சின்ன பின்னாகிற மாதிரியும் இறையாயிட்ட மாதிரியும் தமிழ்நாடே சுடுகாடு ஆயிட்ட மாதிரியும் அப்பா மகன் மனைவி மருமகள் எல்லாருமா உட்காந்து கொடை பிடிப்பாங்க. ஆனா இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எடப்பாடியாருக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம், அவர் ஹீரோவாயிருவாரு. இந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே இதே மழை வந்தது, இதே விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. அத்தனை நெல் மூட்டைகளும் வீணா போச்சுது. நெல் மூட்டையில் உள்ள நெல்மணிகள் மழை தண்ணியில ஆறா போச்சுது. இன்னைக்கு அது எங்க வயக்காடா வளர்ந்து கிடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தண்ணியில வாழை மரங்கள் எல்லாம் கொத்துங்கொலையுமா சமாதி ஆச்சுன்னு சொல்லலாம். இப்ப என்னவோ எடப்பாடியார் போற வேகத்தை பார்த்தா அவர் ஆட்சி காலத்துல வெறும் புல்லுதான் மலைக்கு முளைச்ச மாதிரியும், என்னவோ திமுகவோட அயோக்கியத்தனத்தான் இப்ப நெல்லா முளைச்சிருக்க மாதிரியும் ஓடி போறாரு. உங்களுக்கு குடோனே கட்டி தரலையா, எல்லா நெல்லும் வீணா போச்சா அப்படின்னு அந்த முளைச்ச நெல்ல அப்படி அழுகையோட அப்படி ஒரு என்ன பிள்ளை உடல் பலகீனப்பட்ட பிள்ளைய வச்சுட்டு பாப்பாங்க இல்லையா பெற்றோர், அது மாதிரி அவர் ஏக்கத்தோட பாக்குறாராமா. இந்த எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல குடோன் கட்டி கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த குடோன்ல இந்த விவசாயிகள் நெல்மணிகளை போட்டு நல்லா இருந்திருப்பாங்களே. இவர் செய்ய மாட்டாராமா. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் செய்யல அப்படின்னு கேட்பாரு. இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரு செய்ய மாட்டாரு, குடோன் கட்ட மாட்டாரு. அப்பனுக்கு செலவு வைக்கிறது எப்படி, எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பேருந்துக்கு தன்னோட அப்பா பேரை வைக்கிறது எப்படி, அந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு தன்னோட சமூகத்தை சார்ந்தவருக்கு பேரை வைக்கிறது எப்படி, அந்த ஆட்சி காலத்துல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கப்பட்டதையெல்லாம் தன்னுடைய அப்பா பேர்ல எப்படி வைக்கிறது, யாருமே வாசிக்க போகாத நூலகத்தை எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்றது, இப்படின்னு தங்களோட பெயரை தமிழ்நாட்டுல முத்திர பதிக்கணும், தமிழர் அல்லாதோ தன்னுடைய இனத்தை பறைசாற்றுறதுக்காக நாங்க இருக்கோம் தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக பேரா பொறிச்சு தள்ளுறதுதான் இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களோட வேலை. இவராவது விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனை, கல்வி பள்ளிக்கூடங்களோட அவசியம் என்ன, அது எவ்வளவு இடிபாடுகளோட இருக்கு, எத்தனை மழலைகள் அதுல உயிரை கையில பிடிச்சிட்டு படிக்க போறாங்க, அரசு குழந்தைகள்ங்கிறது நம்முடைய குழந்தைகள் அல்லவா, நாம ஒரு தனியாருக்கு போட்டி போடுற விதமா நம்முடைய கல்வி தரம் இருக்கணும், நம்முடைய பள்ளிக்கூடத்தின் தரம் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற எந்த நினைப்பும் இல்லாம எந்த முனைப்பும் இல்லாம செலவடிக்கிறதுலயும் பேர் வைக்கிறதுலயும் டாஸ்மாக் விற்பனையை இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்கு எப்படி உயர்த்துறது, டாஸ்மாக் விற்பனை மட்டும் 789 கோடியை தாண்டி இருக்கு. அவங்க டார்கெட் பண்ணதை விட அதிகமா போயிருக்கான். இந்த திமுக ஆட்சியோட சாதனையும் அதிமுக ஆட்சியோட சாதனையும் என்னன்னா, வீதிதோறும் டாஸ்மாக் கடை திறந்து வச்சதும் ஒவ்வொரு குடிமகனையும் குடிமகனா மாத்தினதுதான். தமிழ்நாட்டு குடிமகனா நல்ல பேரோடும் புகழோடும் வாழ வேண்டிய ஆண் மக்களையும் பெண்களையும் சேர்த்து குடிகாரர்களாக மது பிரியர்கள்னு சொல்லணும். குடிகாரர்கள்னு சொல்லிட்டா குடிகாரர்களோட ஓனருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவங்களோட கஸ்டமர்ஸா நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா, அவங்கள வாழ வைக்கிறதே இந்த குடிகார கஸ்டமர்ஸ் தான், அதான் மது பிரியர்கள் தான். இவங்க கஸ்டமர்ஸ நாம குடிகாரர்கள்னு சொல்லிட்டா இதோட முதலாளியான திமுக தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கோபம் வந்துடும். ஏன்னா ஆட்சி காலத்திலயும் இவங்க சட்டப்படி சாராயம் காய்ச்சி டாஸ்மாக்ல விற்கிற
முதலாளிகள். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, கட்சிகளுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்த வியாபாரிகள். அதனால இவங்களுக்கு இவங்க கஸ்டமர்ஸை வந்து நாம வந்து குடிகாரர்கள்னு சொன்னா கோபம் வந்துடும். மது பிரியர்கள் அது மாதிரிதான். உல்லாசமா பல பேரோட இருந்துச்சுன்னா நாம வந்து அது உல்லாசம், பொம்பளை சோக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மாது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். குடிகாரர்களை மது பிரியர்கள்னு சொல்லணும். பெண் பொறுக்கிட்டு தெரிஞ்சுட்டு உல்லாசமா எந்த என்ன சொல்றது, துணை முதலமைச்சரே ஆனாலும் சரி, முதலமைச்சரே ஆனாலும் சரி, எந்த கவலையும் இல்லாம நாயோட விளையாடணும், ரவுடி டைம்னு ரவுடிசம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உல்லாசமா இருக்கணும். கேட்டா மது பிரியர், மாது பிரியர்னு அதை வந்து அழகா சொல்லாடல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கணும். கவிதையா இவங்கள சொல்லணும். இப்படி இருக்கும்போது எடப்பாடியார் வந்து அவரு வேற சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த எடப்பாடியார் காலத்துல குடோன் போட்டிருந்தா நெல்லு முளைச்சிருக்காது, விவசாயிகள் நல்லா இருந்திருப்பாங்க. சரி, எடப்பாடியை நான் பீட் பண்ணி காட்டுறேங்கிறதுக்காகவது இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடோன் கட்டி கொடுத்திருக்காரானா அதுவும் கிடையாது. இப்ப எடப்பாடியார் வந்து அதை தூக்கி தெரியறத பார்த்தா ரெண்டு பேரும் மாறி மாறி என்னமா நடிக்கிறாங்க. அந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வில்லன் நடிக்கிறான், வில்லனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஹீரோ நடிக்கிறாரு. ரெண்டு பேர்ல யாரு சிறந்த நடிகர்கள்னு மதிப்பிடவே முடியல அப்படின்னு சில விமர்சனங்கள் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் திமுக ஆட்சியில அதிமுக நடிக்கும், அதிமுக ஆட்சியில திமுக நடிக்கும். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறதுல யாரு சிறந்த நடிகர்கள்னு நாம வந்து விருது கொடுக்க முடியாம திணறவும் பாருங்க. அப்படி நம்மளை திக்குமுக்காட வைக்கிறதுல இந்த அதிமுக திமுக வந்து ஒண்ணுக்கு சளைச்சவங்க கிடையாது. அடுத்தது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மது விற்பனை வேற. இவங்க செஞ்ச சாதனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மது விற்பனைய பெருக்கி தள்ளி இருக்காங்க. இதுலதான் அவங்க சாதனை. கொள்ளையா அடிச்சு பினாமி சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க. இதுலதான் இவங்க சாதனைகள் இப்படி ஓடிட்டு இருக்கு. இப்படி நாம கொள்ளையர்கள்ட்ட சிக்கி அதுல இருந்து வெளிவரது எப்படி? நாம் தமிழன் ஒருத்தன் நேர்மையா ஆண்டா, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறவன் ஒருத்தன் வந்தா நாடு சுபிட்சம் பெருமை அப்படின்னு அந்த இலக்க நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு பைத்தியக்கார கூட்டம் வந்து அப்படி சப்புன்னு குதிச்சு நாட்டை வந்து பைத்தியக்காரங்க கையில பூமால சிக்கனா என்ன பாடுபடுமோ அத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி புரோக்கர்த்தனம் செய்யற புரோக்கர் வியாபாரிகள் ஒரு பக்கம், நாங்க மெத்த படிச்சவங்கன்னு சொல்ற மனநிலை ஆலோசகர் ஒரு பக்கம்ட்டு, அப்புறம் நடுநிலை ஊடகங்கள் நாங்க எல்லாத்தையும் தான் பேசுவோம், எல்லா அரசியலையும் பேசுவோம், எல்லா அரசியல்ல உள்ள நல்லதையும் பேசுவோம்னு சொல்லி பேய்கள் பிசாசுகள் வேதம் ஓதுறத, சாத்தான் வேதம் ஓதுறத கூட பெருமையா பேசி மக்களை மடைமாற்றும், தேர்வு செய்ய முடியாத யார தேர்வு செய்யறதுங்கிற ஒரு குழப்ப நிலையில வச்சு திரும்பவும் இந்த பிசாசுகளுக்கே ஓட்டளிக்க வைக்கக்கூடிய அதிமேதாவிகளை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. அதாவது இந்த மருத்துவர் ஷாலினி எல்லாம் ஒரு காலத்துல வந்து அவங்க பேசுறத பார்த்துலாம் நான் மெய் மறந்து கேட்டிருக்கேன். அவங்களோட பேச்சுக்கள் எங்க அந்த காணொலிகள் கிடைச்சாலும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லாவே பார்ப்பேன். ஏன் 6-7 இல்ல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களாம், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா ஷாலினி அவர்களுடைய அத்தனை உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கக்கூடிய சம்பந்தமா அவங்க எங்க பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் நான் ரொம்ப கேட்பேன். ரொம்ப வசீகரமா இருக்கும். என்னமா உளவியல் சார்ந்து பேசுறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். என்னைக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல வந்து அந்த பெண்ணின் மனச தான் பெரிய மனவியல் நிபுணர் இவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்ல வச்சு சொன்னாங்க பாருங்க, அந்த பிள்ளைக்கு மேல ஒரு காதல் புரளி, ஒரு இல்லாத பொல்லாத ஒரு புரளியை கிளப்பி அந்த தாயின் மீது அவதூறு வர முடியாலாம் பேசி ஒரு தூண்டுகோலா இருந்தாங்க பாருங்க. அதாவது அந்த குழந்தையின் மரணத்துக்கு ஒரு களங்கமே கற்பிச்சாங்க. அப்பவே இவங்க வந்து படிச்சு வாங்கின பட்டமும் கிடையாது, இவங்க பட்டதாரியும் கிடையாது, இவங்களுக்குள்ள எந்த உளவியல் சிந்தனையும் ஒழுங்கா கிடையாது. இவங்க வந்து பணத்துக்காகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுக்கு சாதகமாவோ பேசக்கூடிய ஒரு போக்கிரித்தனமான ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அது அவங்க இன்னும் செவ்வனே செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுல இடையில வந்து திமுக ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்கள எப்படி உளவியல் சார்ந்து அதுக்குள்ள கொண்டு வந்து பேசுறாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. தமிழ் தேசியம் பேசுனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உளவியல் சிக்கல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் திராவிட நாடுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு போங்க. நீங்க உங்களுக்கு திராவிடம் பிடிச்சிருக்கு, வெட்டி கழகத்தோட கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாரும் கும்பலா ஒரு திராவிட நாடை கண்டுபிடிங்க. சாமி நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை கண்டுபிடிச்சு எந்த ஆட்சியாளரோட பிடிக்குதோ அவங்கள கொண்டு போய் எங்க முதல்வர் ஆக்கி அவங்கள ஆராதனை பண்ணுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. அதுக்காக தமிழ்நாட்டை காவு கொடுக்காதீங்க. உங்க வந்து வெட்டித்தனமான பேச்சுல
பைத்தியக்காரத்தனம பேச்சுல உங்க நம்புற ஒரு கூட்டம், இவங்க படிச்சவங்க இவங்க சொன்னா சரியா இருக்கும் நம்புற ஒரு கூட்டத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இத நித்யானந்தாவே காரி துப்பிட்டாரு இந்த திமுக அதிமுக ஆட்சிகளை. எப்படின்னு அழகா சொல்றாரு, அந்த ஆட்சியும் சரியில்லை இந்த ஆட்சியும் சரியில்லை, மழை காலம்னு வந்துட்டாலே அடப்பு எடுக்க போற மாதிரி கொடையை பிடிச்சுக்கிட்டு மேயரும் துணை முதலமைச்சரும் போயிருவாங்க. ஆனா ஆட்சி மாறுது காட்சி மாறலங்கிறத கரடியே காரி துப்புன மாதிரி ஒரு செக்ஸ் சாமியாரே உங்களை காரி துப்பிட்டாரு. இதை விட கேவலம் உலகத்துல கிடையாது. உங்களை நல்லவங்க தூற்றுனா கூட பரவாயில்ல, கெட்டவங்க அயோக்கியர்களும் நீங்க குற்றவாளின்னு தேடி திரிகின்ற ஆட்களும் உங்களை வந்து காரி துப்புறாங்க. அந்த அளவுக்கு தரங்கட்டத்தனமா போயிட்டீங்க இந்த திமுக அதிமுக ஆட்சி. அப்படி சொல்லும் போது இந்த ஷாலினி அவர்களுக்கு எப்படி திமுக பெருசா தெரியுது, இந்த வெட்டி கழகம் எப்படி பெருசா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டமே உளவியல் சிக்கல்ல இருக்குது. ஒரு போலி பிம்பத்துல சிக்குண்டு தவிக்கிறாங்க. ஒரு போலி நடிகனை ஒரு நடிப்புங்கிற போலி பிம்பத்துல கட்டுப்பாடற்று தெரிகிற கூட்டம். இந்த கூட்டத்துல இவங்க பிள்ளைங்க அனுப்புவாங்களா? இவ்வளவு மேதாவித்தனமா பேசுறாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து என்னது வீரத்துக்கு அடையாளமா அந்த கூட்டத்துல குழந்தைகளை இழந்த பெற்றோர் இழப்பீடை வாங்கிட்டு என்ன உளவியல் ரீதியா உணர்றாங்களாம்னா, ஒரு போருக்கு அனுப்புன ஒரு தாய் எப்படி வந்து என் பையன் வீர மரணம் அடைஞ்சான்னு உவகை கொள்வாளோ, அது மாதிரி இந்த நடிகரை பார்க்க போன இடத்துல செத்தத வீர மரணமா கருதுவாளாம். பூ நீங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? அதுக்கெல்லாம் உதாரணமா சங்க இலக்கியங்கள் வந்து எடுப்பீங்களா? அதுக்காக வரலாற்று தோண்டி எடுத்து வரலாற்று உண்மைகளை ஒரு போலி பிம்பத்தோட கட்டமைப்பீங்களா? ஒரு உண்மையை பிழைக்கு பொருத்தி பார்ப்பீங்களா? பிழைப்புக்காக இப்படி பிழையா பேசி வந்து துரோகம் பண்ணாதீங்க மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுவும் அதுவும் ஒன்னா? போர்ல போய் வீர மரணம் அடையும் போது தாய் தன்னை தேற்றி கொள்வதும், ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு நல்ல உயிரை இழந்த ஒரு அம்மா பேசுவதை நீங்க வந்து இப்படிதான் தாய் தேற்றி கொள்வான்னு மனவியல், இப்படியெல்லாம் நாங்க எந்த மனவியல் சார்ந்த புத்தகத்திலும் பார்க்கல. இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல நீங்க மட்டும்தான் உளவியல் நிபுணரா? எந்த உளவியல் நிபுணர்களும் பேசாததை நீங்க மட்டும் பேசுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனி புத்தகம், தனி கல்லூரி, தனி பேராசிரியர்கள், தனி உலகத்துல நீங்க தனி உளவியல், ஏலியனுக்கான உளவியல் ஏதாவது படிச்சுட்டு வந்தீங்களா? இல்ல ஹிட்லர்களுக்கான சைக்கோக்களுக்கான பிரத்யேகமான ஏதாவது நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்களா? ஒரு நிபுணர்களும் எத்தனையோ மனநல ஆலோசகர் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, உளவியல் சார்ந்து அவங்க எல்லாம் விஜய்க்கு உளவியல் சிக்கல் இருக்கு, வெட்டி கழக தலைவருக்கு உளவியல் சிக்கல் இருக்கு, அவருடைய தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரசிக போக்கிரிகளுக்கு உளவியல் சிக்கல் இருக்குன்னு அத்தனை மனவியல் நிபுணர்களும் ஆராய்ச்சி சொன்னா, இந்த அம்மா மட்டும் மாத்தி இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் உளவியல் சார்ந்து இப்படிதான் நினைச்சுப்பாங்கன்னு பொய்யா ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு காசுக்காகவும் ஒரு நடிகனோட கட்சிக்கு ஆதரவா நின்று அந்த வெளிச்சத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் புரட்டி பேசுகின்ற இதை விடுங்க. நீங்க படிச்ச படிப்புக்கும் துரோகம் பண்ணாதீங்க. பிறகு பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்கிற உங்களுக்கே பைத்தியம் பிடிச்சா என்ன போறது? அது சின்னதுல கூட விளையாடுவோம், பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யற வைத்தியனுக்கே பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யற வைத்தியனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நாங்க அந்த வைத்தியம் எல்லாம் மாத்தி போட்டு பேசிட்டு இருப்போம். இப்போ அது உங்களுக்கு பொருத்தமா இருக்குது. நீங்க ஒரு நல்ல மனநல ஆலோசனை, கொஞ்சம் ஈகோ பார்க்காம, கொஞ்சம் யோசிக்காம, கொஞ்சம் புறந்தள்ளாம, நாமளே பெரிய நிபுணர் நாம இன்னொரு நிபுணர்கிட்ட போகணுமா அப்படின்லாம் யோசிக்காம தயவு செய்து ஒரு நல்ல மனவியல் ஆலோசகரை பார்த்து நீங்க ஆலோசனை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த தற்கொலை கூட்டத்துக்காக பேசி பேசி தமிழ்நாட்டை ஒரு பெரிய சீரழிவுக்குள்ள கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு தான். அப்புறம் ஒரு புரோக்கர் உட்கார்ந்துக்கிட்டு 2100 அதிபர் ஆவாரு அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்களை எகத்தாளம் பண்றான். இந்த எகத்தாளம், இவன் பண்ண எகத்தாளத்தோட பரிசு என்ன தெரியுமா? இவன் வந்து நாடாளுமன்ற தேர்தல சின்னம் பறி போச்சுன்னு எகத்தாளமா சிரிச்சான். அண்ணன் இன்னைக்கு அதே சூட்டோட விவசாயி சின்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்தது 3% கூட வரமாட்டாரு அப்படின்னு எகத்தாளம் பண்ணான். ஆனா இன்னைக்கு வந்து எந்த தேர்தல்ல, எந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவரு 3% கூட வரமாட்டாருன்னு சொன்னானோ அதே தேர்தல்ல அண்ணன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாரு. இப்போ 2100 கூட முதல்வர் ஆக மாட்டார்னு சொல்லி பைத்தியக்கார சிரிப்பு சிரிக்கிறான். இவன் சொன்னதுல இருந்துதான் அண்ணன் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால இதை நாம வந்து ஒரு நல்ல சகுனமா நினைச்சு 2026 அண்ணன் தான் முதல்வர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவனை வச்சுதான், அந்த புரோக்கரை வச்சுதான் நான் சொல்றேன். ஆனா இந்த புரோக்கருக்கு அண்ணன் சீமான் வந்து என்டர்டெய்னராம்.
அண்ணன் சீமான் என்டர்டைன் பண்ணி தான் விவசாயிகளுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கா விளையாடி தான் எடப்பாடியார் சில நல்ல நல்ல இது திட்டங்களை கொண்டு வந்தாரு, முடிவுகளை எடுத்தாருன்னு சொல்லலாம், சில விஷயங்களை எடுத்தாரு. அண்ணன் சீமான் அவர்கள் நன்றாக பொழுதுபோக்காக விளையாடி தான் இன்னைக்கு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரு. டங்ஸ்டன்ல இருந்து 8 வழிச்சாலையில இருந்து அடுத்தது பரந்தூர் விமான நிலையம், இன்னும் ஈத்தேன் மீத்தேன் திட்டங்கள்னு போன்ற ஆரியம் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக அறிக்கை மேல அறிக்கை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்டர்டைன் பண்ணனாலதான் இன்னைக்கு கொஞ்சமாவது மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆளுக்கு உயிர் பயம் கைது பயம் வந்தப்பெல்லாம் அண்ணன் என்டர்டைனரா தெரியல. அப்போ அண்ணன் சிறந்த தலைவரா தெரிஞ்சாரு, சிறந்த என்ன சொல்றது அழுத்தம் கொடுப்பவர், ஆளுங்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குபவர், இல்ல அழுத்தம் கொடுப்பவர். அண்ணனுக்குன்னா இவங்க பயப்படுவாங்க, அண்ணன் சீமானோட அறிக்கைன்னா அவங்க ஒதுங்குவாங்க நடுங்குவாங்கன்னு அப்ப தோணுச்சு. ஆனா இப்ப என்டர்டைனர், அந்த டைம்ல அவருக்கு அண்ணன் சீமான என்டர்டைனரா தோணல. சே, இந்த கோமாளிகிட்ட எல்லாம் போய் நாம உதவி கேட்கணுமா, இந்த பொழுதுபோக்குவாதி சொன்னா எவன் கேட்க போறான் அப்படின்னு நினைச்சு நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே. இன்னைக்கு உயிரோட இருந்து 4-5 பேரை கூட்டி வச்சு ஃபேன்ஸ் கிளப்ங்கிற இதுல போலியா கெக்கே பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னா, அதுவும் ஒரு பொடியே உட்கார்ந்து கிண்டல் அடிக்கிற அளவுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு முழு முதற் காரணம் அண்ணனோட அறிக்கைகளும் அண்ணனோட பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் விடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புரோக்கர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில வேகமா சொல்லி முடிக்கிறேன்.